Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சாஃப்டான பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தட்டு இட்லி தாங்க. தட்டு இட்லி கூட இது போல் இட்லி பொடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியான தட்டு இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் கடைகளில் சாப்பிட்ருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் வீட்டில் செய்யும் பொழுது அதனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும். அப்படி இந்த தட்டு இட்லியை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அரிசிக்கு நான் இன்னைக்கு 5020 அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லிக்கு பயன்படுத்துகிற குண்டு அரிசி எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே எடுத்துக்கலாம். 4 பங்கு அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியை நல்லா ஒரு 5 முறை கை போட்டு நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு இது போல் தண்ணி நல்லா தெளிவாக இருக்கிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு குடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த தண்ணி பயன்படுத்துவீங்களோ, சமையலுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவீங்களோ அந்த தண்ணி இதில் சேர்த்துட்டு இந்த அரிசியை நம்ம ஊற வைக்கணும். அரிசி குறைஞ்சபட்சம் 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். நீங்கள் 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில் ஆட்டுற பழக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஊற வச்சுருங்க. இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரிசியை அரைக்க போகிறோம். அரிசி ஊற வச்சாச்சு. அதற்கு அடுத்தது உளுந்தோட அளவு 1 பங்கு. நீங்கள் எந்த கப்பில் 4 கப் அளவு அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தை 2 முறை தான் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஊற வைக்க போகிறோம். அரிசி குவிச்சு அளந்தால் உளுந்தையும் குவிச்சு அளந்து எடுத்துக்கோங்க. அரிசி தலை தட்டி அளந்திங்கன்னா உளுந்தையும் தலை தட்டி அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்து நல்லா ஊறின உளுந்து தான். உளுந்தையும் அரிசியும் ஒரே நேரத்தில் ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் கூட ஊற வச்சுட்டு நீங்கள் உளுந்தை மட்டும் எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. உளுந்து வெளியே இருந்ததுன்னா அந்த ஸ்மெல் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதே போல் உளுந்தை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நீங்கள் அரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கிரைண்டர் சூடானா கூட உளுந்து மாவு சூடாகாது. ஏன்னா உளுந்து மாவு அரைப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால நீங்கள் உளுந்தை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போ அரிசி அரைக்க போகிறீங்களோ அதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி உளுந்தை ஊற வச்சுக்கோங்க. அரைக்கும் பொழுது கண்டிப்பாக உளுந்து ஊறினா அதே தண்ணியை பயன்படுத்தி தான் நம்ம அரைக்கணும். அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசியை சேர்த்து இது போல் ஒரு பதத்தில் மாவாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரிசி எந்த அளவு அரைப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ரவை எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அரிசியை அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி அரைச்ச பிறகு உளுந்து சேர்த்து உளுந்து இது போல் பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்தை அரிசி மேலே சேர்க்கும் பொழுது இது போல் அப்படியே நமக்கு நிற்கணும், கரைஞ்சி போகக்கூடாது. உளுந்தையும் அரைச்சி சேர்த்துட்டு கைவிட்டு நல்லா உளுந்து அரிசி எல்லாமே கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அது மிக்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு தெரியும் 2 மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு கையில் நல்லாவே நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்த அளவு மிக்ஸ் பண்ண பிறகு அது மேலே உப்பு தூவி விடணும். நம்ம உப்பு தூவிட்டு கிரைண்டர் அலசணும் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஒரு 2 ஸ்பூன் அளவு அது மேலே ஊற்றி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே புளிக்க வச்சிடலாம். உப்பு மேலே தான் கண்டிப்பாக தூவி விடணும். 1 கிலோ அளவுள்ள அரிசி 1/4 கிலோ அளவுள்ள உளுந்துக்கு 1 கைப்பிடி அளவில் கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிறது கல்லுப்போட அளவு. இப்போ கரைச்சி வச்ச மாவு நல்லா 8 மணி நேரம் புளிக்கட்டும். கோடை காலமாக இருந்ததுன்னா 4-5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே புளிச்சிடும். குளிர்காலம் மழைக்காலமாக இருந்தால் 8லேருந்து 12 மணி நேரம் ஆகும் புளிக்கிறதுக்கு. புளிச்ச மாவை இது போல் கரண்டி வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நமக்கு மாவு வரும். மாவு புளிச்ச பிறகு கரண்டி போட்டு ஃபாஸ்ட்டாக கலக்கக்கூடாது. ஆனால் அடி மாவும் மேல் மாவும் நல்லா நமக்கு கலந்து வரணும். அதனால் கரெக்டாக பக்குவமாக மெதுவாக மாவை கலந்துக்கோங்க. நான் வெந்தயம் சேர்த்து அரைக்கலை. நீங்கள் வெந்தயம் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா ஊற வச்சுட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு உளுந்து அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் கிரைண்டர் நல்லாவே அரைக்கும் அப்படின்னா உளுந்து நம்ம அரைக்கும் பொழுது இந்த ஊற வச்ச வெந்தயத்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க.
இப்போ மாவை நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு. நம்ம கிரைண்டர் அலசின தண்ணியை தனியாக புளிக்க வச்சு வச்சுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இட்லிக்கு மாவு எப்பொழுதுமே இது போல் ஒரு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ கரண்டியில் அள்ளி அந்த மாவை விடும் பொழுது அது அப்படியே ஸ்லோவாக விடணும், பார்த்துக்கோங்க. தோசைக்கு நம்ம இந்த மாவை பயன்படுத்தும் பொழுது கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை வார்த்துக்கலாம். ஊத்தப்பமாக இருந்தாலுமே இதே மாவில் ஊற்றுனீங்கன்னா வரும். இந்த மாவை பயன்படுத்தி வேறு எந்த மாவு சேர்த்து செய்கிற பலகாரங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் செஞ்சுக்கலாம். அதாவது ஊத்தப்பம், குழிப்பணியாரம், கல் தோசை எல்லாத்துக்குமே இந்த மாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை பயன்படுத்தி நம்ம தட்டு இட்லி செய்ய போகிறோம். தட்டு இட்லிக்குன்னே தனியாக தட்டு கிடைக்குது. அந்த தட்டில் நல்ல எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த தட்டு நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா இது போல் சைட் பிளேட் நம்ம வச்சுருப்போம் வீட்டில், இது மாதிரியான தட்டு, அதில் நீங்கள் எண்ணெய் தடவி கூட மாவு ஊற்றிக்கலாம். மாவு 2லேருந்து 2.5 கரண்டி அளவுக்கு தேவைப்படும். ரொம்ப தடியாக ஊற்றுனீங்கனாலும் வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதனால் பார்த்து கரெக்டாக இதில் மாவு சேர்த்துருங்க. இதே போல் எத்தனை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை தட்டுலையுமே எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவு சேர்க்கணும். இதே தட்டில் நீங்கள் துணி போட்டு அது மேலே மாவு ஊற்றுற மாதிரி இருந்தாலுமே ஊற்றிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஆனால் தட்டு இது போல் ஒரு ஷேப்பில் இருக்க தட்டாக இருக்கணும். இட்லிக்கு மாவு அரைக்கும்போது என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம கவனமாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையே நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பெரிய வீடியோ. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வரணும். அதாவது ஒவ்வொரு இட்லி செய்யும்போதும் எடுத்துகிட்டு வரணும். வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அதனால அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா தட்டுலையுமே மாவு ரெடி பண்ணியாச்சு. அதை ஸ்டாண்டில் எடுத்து ஒன்றொன்னா நம்ம அடுக்கிடலாம். இதெல்லாம் அடுக்கிறதுக்குள்ளேயே இட்லி பாத்திரத்தில் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் இந்த ஸ்டாண்டை அதில் எடுத்து வைக்கணும். ஸ்டாண்ட் அதில் எடுத்து வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் தான் இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ வெந்துருச்சு. இது போல் ஒரு கம்பியை இதில் நுழைச்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல், மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். கம்பி, குச்சி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட அழுத்தி பார்க்கலாம், கத்தி கூட விட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்காவது ஆறணும். அப்போ தான் இட்லி நல்லா முழுசாக வரும். இப்போ ஆறிடுச்சு. இது போல் ஒரு கரண்டியில் தண்ணி தொட்டுக்கிட்டு ஓரங்களில் நல்லா எடுத்து விட்டு கவிழ்த்து தட்டும் போது நல்லா சூப்பரான சாஃப்டான தட்டு இட்லி ரெடி ஆகிடுங்க. இந்த இட்லி நம்ம எவ்வளவு மாவு ஊற்றுறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேகிற டைமு. நான் ஒரு 2.5 கரண்டி அளவு மாவை சேர்த்தேன். பெரிய கரண்டியில் 10 நிமிஷம் தான் தேவைப்பட்டது வேகிறதுக்கு. நீங்கள் இதை விட ரொம்ப தடிமனாக ஊற்றுறீங்க அப்படின்னா 15லேருந்து 20 நிமிஷம் அளவுக்கு தேவைப்படும். அதே போல் நல்லா ஆறின பிறகு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணால் தான் இட்லி நமக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த இட்லி எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இட்லியை நான் புட்டெல்லாம் காமிக்கல, ஸ்பூன் வச்சு இப்படி ஆட்டி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இது போல் சாஃப்டான இட்லி வரணுன்னா நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இட்லிக்கு மாவு அரைக்கும்போது எந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வீடியோவை ஒரு முறையாவது ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த வகையான இட்லி செஞ்சாலுமே அது சூப்பர் சாஃப்ட் இட்லியாக தான் வரும். இந்த சாஃப்டான தட்டு இட்லிக்கு சாதாரண இட்லி பொடியை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இட்லி பொடியில் நல்லெண்ணெயோ இல்லை உருக்குன நெய்யோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல காரசாரமான சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். நம்ம சேனலில் விதவிதமான இட்லி பொடி எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதையும் பாருங்கள். எப்பொழுதுமே ஒரே மாதிரியான இட்லி பொடி செஞ்சு சாப்பிடாம ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு விதமாக சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள்லாம் நமக்கு போய் சேரும். இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிடும் பொழுது தான் அதனோட சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றதுன்றது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அப்படின்னா ஓகே. ஆனால் அதை ஒரு வழக்கமாகவே எடுத்துக்கிட்டால் அது நம்மளோட உடம்புக்கு நல்லதில்லை. அதனால ஹோட்டலில் சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம வீட்டில் சுத்தமான சுகாதாரமான முறையில்
ஹோட்டல் டேஸ்ட்டை விட அதிகமான டேஸ்ட்டில் நம்மளால் செஞ்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பொதுவாக எல்லாருக்குமே ஹோட்டல் டேஸ்ட்டு, ஹோட்டல் ஸ்டைல் அப்படின்னா ஒரு கிரேஸ், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சில பக்குவத்தெல்லாம் அதில் பயன்படுத்துறது தான். நம்மளும் வீட்டில் அதே டெக்னிக்கை பயன்படுத்தி செய்யும் பொழுது அதை விடவே டேஸ்ட்டாக வரும். ஹோட்டல் அப்படிங்கிறது வீட்டில் சமையல் ஆரம்பித்து அந்த சமையலை விதவிதமாக டெவலப் பண்ண ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை பற்றின பேசிக்கான விஷயமும் புரிஞ்சிடும். அப்படி அந்த வகையில் ரொம்ப டேஸ்டியான தட்டு இட்லி ரெசிபி உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.